ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த வின்டர் சீரீஸ். இந்த குளிருக்கு ஒரு பர்ஃபெக்டான பெப்பர் மஷ்ரூம் கிரேவி தான் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. குளிருக்கு நைட் டின்னர் மட்டும் கிடையாது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே ரொம்ப யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பசங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டோம் அப்படின்னா மத்தியான நேரத்தில் அது அப்படியே விறுவிறுன்னு ஆயிடுது. அதனால் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்பைஸியாக ஏதாவது இருந்தால் தான் வந்து சாப்பிட்டு வர்றாங்க. அன்னைக்கு ஸ்கூல் இல்லை, சாட்டர்டே, இருந்தாலுமே வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாகவே பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பெப்பர் மஷ்ரூம் கிரேவி பிளான் பண்ணியிருந்தேன். மஷ்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைம் தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற கருப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு இல்லை மைதா மாவு போட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் சன்னமான பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிஷ்க்கு ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, அதையும் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குட்டி ட்ரை பேனில் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு காஞ்ச மிளகாய், 1.5 ஸ்பூனுக்கு காஞ்ச மல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, இதெல்லாம் போட்டு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே ஒரு ஸ்பூன் சோம்பு மட்டும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுலேயே தக்காளியை சேர்த்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணோன்னா நல்லா தக்காளி வதங்கிரும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுலேயே 1 ஸ்பூன் பிளெயின் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே குக் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிரும். அதில் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை சேர்த்து தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடியை போட்டு குக் பண்ணோம் அப்படின்னா மஷ்ரூம்லேயே நல்லா தண்ணி விட்டு நல்லா வேக ஆரம்பிச்சிரும். அந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருக்கிற பெப்பர் மசாலா பவுடரையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து நல்லா குக் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பர்பான பெப்பர் மஷ்ரூம் கிரேவி ரெடி. நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே 2 பேக்கெட் மஷ்ரூம்க்கு நான் சேர்த்துக்கிட்டது. அதிகமான மிளகோ இல்லை பட்டை கிராம்பு எதை சேர்த்துக்கிட்டாலுமே வந்து கொஞ்சம் டேஸ்ட் டிஃபர் ஆகும். அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நான்வெஜ் கிரேவிஸ் எல்லாம் அந்த பக்கம் தள்ளி நிற்கணும், அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு இந்த கிரேவி. முதல்ல ஃப்ரீக்வெண்ட்டாக கிச்சனில் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறத பார்த்தேன். இனி விட்டோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு சாட்டர்டே மார்னிங் இதெல்லாம் உன்னோட ஒர்க்கு, இதையெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணாதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாரும் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு குக்கும்பர் கட் பண்ணுறது, சப்பாத்தி சுடுறதுன்னு சொல்லிட்டு அவனுக்குன்னு சில வேலைகளை எல்லாம் அலோகேட் பண்ணிட்டேன். சப்பாத்தியும் நானே வேணா உருட்டி இன்னைக்கு சுட்டு தர்றேன் அப்படின்னா, ஆனால் அவனுக்கு அது கரெக்டாக வரல. அப்புறம் டைம் ஆயிட்டு இருந்துச்சு. சரி, ரொம்ப ஓவர்லோட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஏதாவது சின்ன ஹெல்ப் கேட்டால் கூட உடனே எஸ்கேப் ஆயிடுவான். ரொம்ப நேரம் அம்மா நிற்க வச்சிருவாங்க கிச்சன்லேன்னு சொல்லிட்டு சின்ன ஹெல்ப் பண்ணாலே போதும், அதுவே எனக்கு பெரிய ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான சின்ன உதவிகள் மட்டும் பையன்கிட்ட இருந்து எடுத்துட்டேன். பிரணவோட ஒரு சின்ன சப்போர்ட் ரோல் தான். ஆனால் வந்து காலையில் ஸ்ட்ரெஸ் அப்படியே கம்மி பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டை ரிலாக்ஸாக சாப்பிட்டு தான் நான் ஃபீல் பண்ணேன். நம்ம தான் பர்ஃபெக்டாக செய்வோம்னு சொல்லிட்டு எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம தலையில் போட்டு எல்லா வேலையும் நம்ம செய்ய வேண்டிய தேவையில்லை.